தமிழகத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டுவதை நிறுத்தாவிட்டால் கேரளாவிலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் என கேரள அரசிற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கேரள மாநிலத்திலிருந்து தினம் தினம் லாரிகளில் கொண்டு வந்து கொட்டப்படும் பயோமெடிக்கல் பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒருபுறம் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரள மாநிலத்திற்கு சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை கண்டும் காணாதது போல் இருக்கும் திமுக அரசு, மறுபுறம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திக் கொள்ள சுதந்திரமான அனுமதி அளித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே நடைபெறுகின்றன என்றும், எனவே உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இல்லாவிடில் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்.